வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் சிட் எக்ஸாமினேஷன் சீரீஸில் 2024 பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு நடந்த விலங்கு அமைப்பும் தொழிலும் என்றதில் ஆகஸ்ட்டுக்குரிய முதலாவது வாரத்துக்குரிய ஆண் இனப்பெருக்க தொகுதி என்ற தலைப்பில் நடந்த எக்ஸாமினேஷன்ஸுக்குரிய டிஸ்கஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நாங்கள் டிரெக்டாக கேள்விக்குள்ளே போகும். முதலாவது கேள்வியை பாருங்கள். மனித ஆண் இனப்பெருக்க தொகுதியின் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? LH சுரத்தலை இன்ஹிபின் நிரோதிக்கும் விந்துக்களின் பிரதான சேமிப்பிடம் அப்பாற் செலுத்தி ஆகும். அப்போ இதில் எங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். என்னத்தை? விந்து பிறப்பாக்கத்தை பற்றி. சரியா? இப்போ நாங்கள் விந்து பிறப்பாக்கத்தில் ஹோமோன்களோட பங்கு என்னென்னு பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தெரியும், இப்போ மனுஷன் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையில் அந்த பிள்ளை பிறக்கக்குள்ளே அதோட எம்ப்ரியோ அதோட முளையம் விருத்தியாகக்குள்ளே விதைகளுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யும்னு சொன்னால் விந்து பிறப்பு தாய்க்களம் போய் சேரும். விந்து பிறப்பு தாய்க்களம் என்ன செய்யும்னு சொன்னால் விதைகளுக்குள்ளே போயிட்டு சேரும். விதைகளுக்குள்ளே போய் சேர்ந்து அந்த விந்து பிறப்பு தாய்க்களம் விந்து பிறப்புக்களம் விந்து தாய்க்களம் என்ற பேரை மாற்றும். விந்து தாய்க்களம் என்று பேரை மாற்றிட்டு 13 வயசில் என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட GnRH சுரத்தல் வளமையாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகக்குள்ள விந்து தாய்க்களம் முதல் விந்து குழியங்களாக இலையுறு பிரிவடையும். முதல் விந்து குழியங்கள் துணை விந்து குழியங்களாக இலையுறு பிரிவடையும். துணை விந்து குழியங்கள் இது ஒடுக்கற் பிரிவடையும். சரியா? இது 2N, இது N ஒடுக்கற் பிரிவடையும். துணை விந்து குழியங்கள் விந்தாக கலங்களாக மாறும். விந்தாக கலங்கள் விந்து கலங்களாக மாறும். சரியா? இதுதான் என்னென்னா பேசிக்கான ஒரு செயற்பாடு. சரியா? இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள். LH சுரத்தலை இன்ஹிபின் நிரோதிக்கும். இப்போ எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ எங்கட இந்த பரிவகக்கில் இருந்து GnRH சுரக்கப்பட்டு அந்த GnRH முற்பக்க கபச்சுரப்பி அதை தூண்டி அதில் இருந்து FSHஐயும் LHஐயும் சுரக்கும். சரியா? இந்த FSH என்ன செய்யும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போயிட்டு சேட்டோலி செல்ஸுக்குள்ளே போய் சேட்டோலி செல்ஸில் இருக்கிற வாங்கிகளில் போய் இணைஞ்சி சேட்டோலி செல்ஸை தூண்டும். சேட்டோலி செல்ஸை தூண்டினுச்சுன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த விந்து தாய்க்களத்தில் இருந்து எங்களுக்கு விந்து கலங்கள் உருவாகும். சரியா? இப்போ FSH சேட்டோலி கலங்களை தூண்டி எங்களுக்கு விந்து பிறப்பாக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போதும். அதே மாதிரி LH இருக்குது தானே, LH அதாவது FSH LH அந்த LH லேடி கலங்களை தூண்டி டெஸ்டஸ்ட்ரோனை உற்பத்தியாக்கி அந்த டெஸ்டஸ்ட்ரோனும் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விந்து பிறப்பாக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ எங்களுக்கு விந்து பிறப்பாக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹோமோன்கள் யாருன்னு கேட்டால் எங்களுக்கு டெஸ்டஸ்ட்ரோனும் அங்கே FSHம். சரியா? இதான் நேரடியாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹோமோன். சரிதானே? இப்போ இன்ஹிபின் எங்கே வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு விந்து பிறப்பாக்கம் மிக அதிகளவில் எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் சேட்டோலி கலங்களால் இன்ஹிபின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படும். சரியா? மிக அதிகளவில் நடந்துச்சுன்னு சொன்னால் அதாவது மிக அதிகளவில் எங்களுக்கு விந்து தாய்க்களத்தில் இருந்து விந்து கலங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்ஹிபின் உருவாக்கப்படும். இந்த இன்ஹிபின் போய் என்ன செய்யும்? இன்ஹிபின் போய் எங்களுக்கு முற்பக்க கபச்சுரப்பியை போய் தூண்டி, சரிதானே, முற்பக்க கபச்சுரப்பியை போய் தூண்டி அங்கே இருந்து FSH உற்பத்தியாக்கப்படுறதை குறைக்கும். சரியா? இன்ஹிபின் என்ன செய்யும்? முற்பக்க கபச்சுரப்பியை போய் தூண்டி FSH உருவாக்குறத குறைக்கும். சரியா? இதுதான் எங்களை நார்மலான விஷயம். இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். முதலாவது பாருங்கள்.
LH சுரத்தில் இன்ஹிபின் நிரோதிக்கும். இது வந்து பிள்ளை. LH சுரத்தலுக்கு இன்ஹிபின் சம்மந்தம் இல்லை. இன்ஹிபின் இப்போ என்ன செய்யும்னு சொன்னால் FSH சுரத்தில் மட்டும்தான் நிரோதிக்கும். அடுத்தது பாருங்கள், விந்துக்களின் பிரதான சேமிப்பிடம் அப்பாற்செலுத்தியாகும். இப்போ விந்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டு அடுத்தது யாருக்கு போகிறார்? விந்துக்கள் வந்து விதையில் தான் உருவாக்கப்படும். விதைகளில் இருக்கிற எங்களுக்கு வந்து சுக்கில சிறுகுழாய்கள் இருக்கும். அந்த சுக்கில சிறுகுழாய்களில் எங்களுக்கு வந்து சுக்கில சிறுகுழாய்களில் இருந்து எங்களுக்கு எங்கே போகும்னு சொன்னால் விதை மேற்றினிவுக்கு போகிறார். விதை மேற்றினிவு இதில் நீளம் வந்து 6 மீட்டர். சரியா, 6 மீட்டர் நீளம் கொண்டது இந்த விதை மேற்றினிவு. இது இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பாக இருக்கிற காரணத்தினால விந்துக்களின் சேமிப்பு இங்கே தான் நடக்கும். விந்துக்களின் சேமிப்பு இங்கே தான் நடக்கும். அதை விட மேலதிகமாக விந்துக்கள் இங்கே தான் முதிர்ச்சி அடையும். விந்துக்கள் இங்கே தான் முதிர்ச்சி அடையும். முதிர்ச்சி அடையும் என்ற அதோட மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த சுக்கில சிறுகுழாய்களில் இருந்து வார விந்துக்கள் இருக்குது தானே, அது ஒரு தனியான ஒரு களமாக தான் காணப்படும். சரியா, இப்படித்தான் விந்து காணப்படும். என்னது? சுக்கில சிறுகுழாய்களில். ஆனால் எங்களுக்கு உண்மையான விந்துட ஷேப் என்ன? இதான் எங்களுக்கு உண்மையான விந்துட ஷேப். சரியா, இதானே. தலை இருக்கும், இங்கே எங்களுக்கு வந்து நிறமூர்த்தம் இருக்கும், இதில் இதுக்கிட்ட வந்து எங்களுக்கு வால் இருக்கும், அதே மாதிரி நடுத்தொண்டு இருக்கும். இதானே உண்மையான விந்துட ஷேப். அப்போ இப்படி இருக்கிற விந்து வந்து இப்படி எங்கே மாற்றப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு விதைமேத்தினிவிலான் மாற்றப்படும். சரியா, இது வந்து 6 மீட்டர் நீளமானது. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றா அப்படியே உறிஞ்சி எங்களுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு மாறும். சரிதானே. இதுக்கு நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னென்று சொன்னால் விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் வழங்கப்படுறதுன்னு சொல்லலாம். இயங்கும் ஆற்றல் வழங்கப்படுதல் ஏனென்று சொன்னால், இப்போ விந்துக்கள் வந்து இப்படி ஒரு களமாக இருந்தால் அவரால் இயங்க இயலாது. இப்படி எங்களுக்கு வால் வரணும், தலை வரணும், அப்படி வந்தால் தான் என்ன செய்யலாம், விந்துக்கள் வந்து நீந்தி போகலாம். அப்போ எங்களுக்கு வந்து விதைமேத்தனையில் நடக்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால் விந்துக்களின் சேமிப்பு, விந்துக்களின் முதிர்ச்சி, இல்லாட்டி விந்துக்களில் இயங்கும் ஆற்றல் வழங்குகிற தன்மை. இது ரெண்டுமே எங்களுக்கு விதைமேற்றணிவில் வரப்போகுது. இப்போ நாங்கள் கேள்விக்கு போகும். சரியா, முதலாவது கேள்வியை பாருங்கள். விந்துக்களின் பிரதான சேமிப்பிடம் அப்பாற்செலுத்தி ஆகும். இது வந்து பிள்ளை. விதைமேற்றினிவு. விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் விதைமேற்றினிவில் நடைபெறும். சரிதானே. இதை வந்து விந்துக்களின் இயங்குமாற்றல் அதிகரித்தல் விதைமேற்றினிவில் நடைபெறும் என்று சொன்னால் இந்த கூற்று வந்து பிள்ளை. அதுக்குரிய ரீசன் என்று சொன்னால் விதைமேற்றினிவில் வந்து விந்துக்கள் வந்து அசைவதற்கான ஆற்றலை பெறுது. சரியா, விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் எங்கே நடக்கும்னு சொன்னால் உச்சி மூர்த்த தாக்கம் நடக்கும் தானே. அதாவது வந்து பெண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ள விந்துக்கள் வந்து போன உடனே என்ன செய்யும், அங்கேருந்து விந்துக்களோட உச்சிமூர்த்தம் வந்து உடைஞ்சி அங்கே இருந்து உச்சிமூர்த்தத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் வந்து வெளியாகும். சரிதானே. இந்த பதார்த்தங்கள் வந்து என்ன செய்யும்னா விந்துகளில் அசைவை வந்து கூட்டும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் என்று சொல்லி. இது நடக்கிறது எங்கே என்று சொன்னால் பெண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ளே நடக்க போகுது. இங்கே விதைமேற்றினிவில் என்ன நடக்கும் என்று சொன்னால் விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் என்ற கூற்று வந்து பிழையான கூற்று. சரியா, இதை நாங்கள் இப்படியும் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ விந்துக்கள் இருக்குது தானே, விந்துக்கள் வந்து விதைமேற்றணிவில் அசையுமான்னு கேட்டால் அசையாது. சரிதானே. விதை மேற்றினிவில் விந்துக்கள் அசையாது. சரியா, விதைமேற்றினிவில் விந்துக்கள் அசையாது. இதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் விந்துக்களுக்கு வந்து அசைவதற்கான ஆற்றல் கிடைச்ச பிறகு விதைமேற்றினிவில் இருக்கிற சில பதார்த்தங்களால் விந்துக்கள் வந்து அசையாமல் அப்படியே வச்சு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும். விந்துக்கள் வந்து நிலையாக பேணப்படுமேங்க விதைமேற்றினிவில். சரியா, அப்போ மூணாவது வந்து பிள்ளை. நாலாவது பாருங்கள். அப்படின்னா விதைமேற்றினிவில் விந்துக்கள் அசையாது. அப்போ விந்துக்கள் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் என்றதே பிள்ளை. சரிதானே. இது எங்கே நடக்கும்னு சொன்னால் பெண்களின் இனப்பெருக்க தொகுதியில் நடக்க போகுது. அடுத்தது பாருங்கள். சுக்கில பாயத்தின் பெரும்பாகம் முன்னிற்கும் சுரப்பியினால் தோற்றுவிக்கப்படும். இது வந்து பிள்ளை. சரிதானே. இப்போ சுக்கில பாயத்திட சுக்கில பாய்மம் இருக்குது தானே. இந்த சுக்கில பாய்மத்தில் வந்து என்ன மெயினாக இருக்க போகுது, முதலாவது வந்து விந்துகள் இருக்கும். சரியா,
ரெண்டாவது வந்து சுக்கிலப்புடக சுரப்பிகள். சுக்கிலப்புடக சுரப்பிகள் இதில் வந்த பதார்த்தங்கள் இருக்கும். மூணாவது வந்து என்ன? மூணாவது வந்து முன்னிற்கும் சுரப்பி. முன்னிற்கும் சுரப்பியால் சுரக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கும். நாலாவது கூப்பரின் சுரப்பியால் சுரக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருக்க போகுது. சரிதானே? இதில் வந்து இந்த சுக்கிலப்புடக சுரப்பியால் சுரக்கப்படுற பதார்த்தங்கள் வந்து 60 வீதமாக இருக்கும். இந்த முன்னிற்கும் சுரப்பியால் சுரக்கப்படுற பதார்த்தங்கள் வந்து 30 வீதமாக இருக்கும். மிச்சம் எல்லாம் அடுத்தடுத்த சுரப்பிகளால் சுரக்கப்படும். அதனால் எங்களுக்கு வந்து சுக்கிலப்புடக சுரப்பு சுக்கிலப்பாயத்தின் பெரும்பாகம் முன்னிற்கும் சுரப்பினால் சுரக்கப்படும் என்றது பிழையான கூற்று. அஞ்சாவது பாருங்கள், சுக்கிலப்புடக சுரப்பு புரோஸ்டோகிளாண்டின்ஸின் செறிந்த வளமாகும். இது வந்து சரியான ஆன்சர். சரிதானே? என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து சுக்கிலப்புடக சுரப்பில் வந்து எங்களுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கலாம் என்று சொன்னால் ஹோமோன்ஸ் இருக்கும். சரியா? ஹோமோன்ஸ் இருக்கும். இதை விட நொதியங்கள் இருக்கும். அங்கால அயன்கள் இருக்கும். அங்கால வந்து சில பதார்த்தங்கள் இருக்கும். அதாவது அதோட அசைவ விந்துக்களோட அசைவக்கூற்ற பதார்த்தங்கள் இருக்கும். சரிதானே? அதில் எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த புரோஸ்டோகிளாண்டின்ஸ். இந்த புரோஸ்டோகிளாண்டின்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் விந்துக்களோட அசைவை வந்து கூட்டும். சரியா? விந்துக்களின் அசைவை வந்து கூட்டும். அசைவினை கூட்டும். சரியா? இப்போ எங்களுக்கு வந்து சுக்கிலப்புடக சுரப்பில் வந்து 2 வகையான பதார்த்தங்கள் இருக்கும். ஒன்று வந்து விந்துக்களோட அசைவினை கூற்ற பதார்த்தங்கள் இருக்கும். அங்கால விந்துக்களோட போசனை பதார்த்தங்கள் இருக்கும். சரியா? விந்துக்களின் போசனை பதார்த்தங்கள் இருக்கும். போசனை பதார்த்தத்துக்குள்ளே யார் வரப்போகிறார்? எங்களுக்கு வந்து ஃப்ரக்டோஸ் வரப்போகிறார். விந்துக்களின் அசைவினை கூற்ற பதார்த்தங்கள் யார்? ஹோமோன்கள், நொதியங்கள், அயன்கள், புரோஸ்டோகிளாண்டின்ஸ். நொதியங்கள் ஹோமோன்கள்னு சொல்லக்குள்ள யார் வரப்போகிறார்? டெஸ்டோஸ்டெரோன். அங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன். இவ்வளவு சரியா? இப்போ கேள்விக்கு போவோம். அப்போ எங்களுக்கு 5வது வந்து சரியான ஒரு விஷயம். சரிதானே? இப்போ 2வது கேள்விக்கு போவோம். மனித விந்தாக்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது அல்லது தவறானவை எவை? அது நிகழத் தொடங்கியதும் தொடர்ச்சியான செயல்முறையாக நடைபெறும். அதாவது எங்களுக்கு இந்த விந்து பிறப்பு தாய்க்களம் வந்து நாங்கள் பிறக்கக்குள்ளேயே எங்களோட கரு உருவாகக்குள்ளேயே உருவாகி இந்த விந்து பிறப்பு தாய்க்களம் வந்து எங்களோட அதாவது டெஸ்டிஸில் போய் அதாவது விதைகளில் போய் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா விந்து தாய்க்களம்னு சொல்லுவோம். இது பிறப்பில் இருந்து 13 வருஷமாக எந்த விதமான வேலையும் செய்யாமல் நார்மலாகவே தூங்கிய நிலைமையெல்லாம் காணப்பட போகுது. பிறகு வந்து ஜிஎன்ஆர்ஹெச்ட ஸ்டிமுலேஷன் ஜிஎன்ஆர்ஹெச் வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஜிஎன்ஆர்ஹெச்லேருந்து தொடர்ச்சியாக வர எஃப்எஸ்ஹெச்சால் இந்த விந்து தாய்க்களம் வந்து எங்களுக்கு வந்து முதல் விந்துக்குழியம், துணை விந்துக்குழியம், விந்தாய்க்களம், விந்துக்களங்களாக ஃபுல்லாகவே மாறப்போகுது. எப்போ வரைக்கும்? லைஃப் லாங் வரைக்கும். அதாவது இறக்கும் வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க போகுது. சரிதானே? அப்போ எங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் சாகும் வரைக்கும் இந்த விந்து தாய்க்களத்திலிருந்து விந்துக்களங்கள் உருவாகிற செயல்முறை நடந்து கொண்டே இருக்கும். அதனால் முதலாவது பாருங்கள், அது நிகழத் தொடங்கியதும் தொடர்ச்சியான செயல்முறையாக நடைபெறும் என்றது சரியான கூற்று. 2வது பாருங்கள், அதன் கால வரையறை 72 நாட்கள் ஆகும். சரிதானே? இப்போ அதன் கால வரையறை 72 நாட்கள் ஆகும். இது வந்து சரியான ஒரு கூற்று. இது வந்து டிரெக்டான பாயிண்ட் தானே. முன்னாள் விஷயம் பாருங்கள், அது சிறப்பான உடல் வெப்பநிலையில் நடைபெறும். இது வந்து பிள்ளை. ஏன்னா எங்களோட விதைகளோட வெப்பநிலை வந்து உடல் வெப்பநிலையை விட 1.2 வந்து குறைவு. இதுதான் என்ன என்று சொன்னால் விந்து பிறப்பாக்கத்துக்கு வந்து சிறந்த ஒரு வெப்பநிலை. அப்போ 3வது வந்து பிள்ளை. விந்து பிறப்பு கலங்கள் முதல் விந்து குழியங்களாக மாற்றமடையும் போது ஒடுக்கற்பிரிவு நடைபெறும். அது வந்து பிள்ளை. என்னென்னு சொன்னால் விந்து பிறப்பு கலங்கள் வந்து முதல் விந்து குழியங்களாக மாறக்குள்ளே நடக்கிறது வந்து இலையுறு பிரிவு. சரியா? 5வது பாருங்கள், அது எஃப்எஸ்ஹெச்சினால் தொடக்கி வைக்கப்படும் என்ற கூற்று வந்து பிள்ளை. காரணம் என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து வர்றது என்ன? ஜிஎன்ஆர்ஹெச் தான் என்ன செய்யும்னா எஃப்எஸ்ஹெச்சையும் எல்ஹெச்சையும் சுரக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இங்கேருந்து தான் இந்த ஹோமோன் தான் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த விந்தாக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற ஹோமோன். அப்போ எங்களுக்கு வந்து ஈயும் ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ இதுக்கு சரியான விட சி,
டி இ 5வது விட. சரியா? இப்போ 3வது கேள்விக்கு போவோம். லேடிக்கின் கலங்கள் சுக்கிலச் சிறுகுழாய்களின் மூல உயிர் மேலணியில் அமைந்துள்ளன. சுக்கிலச் சிறுகுழாய்களின் இதில் முதலாவது கொஷினை பாருங்கள், முதலாவதுக்கு ஆன்சரை பாருங்கள். இப்போ நாங்கள் லேடிக்கின் கலங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இதுதானே, இது வந்து உங்களுக்கு என்ன இருக்க போதோ, இதை வந்து நான் எடுக்கிறேன் சிறுநீரக சிறுகுழாய்கள் என்போம். இப்போ இதில் வந்து சேட்டோலின் கலங்கள் இருக்குது. சரியா? இப்போ இந்த அதாவது இது வந்து என்னென்னு சொன்னால் சுக்கிலச் சிறுகுழாய்கள். இது வந்து சுக்கிலச் சிறுகுழாய்கள். இந்த சுக்கிலச் சிறுகுழாய்களுக்கு இடையில் காணப்படுறது யாருன்னு கேட்டால் எங்களுக்கு லேடிக்கின் கலங்கள். லேடிக்கின் கலங்கள் இதான் மூல உயிர் மேலணி. சரியா? அப்போ லேடிக்கின் கலங்கள் வந்து மூல உயிர் மேலணியில் இருக்கும் என்ற கூற்று வந்து பிள்ளை. சரிதானே? அது வந்து எங்கே காணப்படும் என்று சொன்னால் சுக்கிலச் சிறுகுழாய்களுக்கு இருக்கிற களத்திடைவெளிகளில் காணப்படும். ரெண்டாவது வந்து விந்தாக்கத்தின் போது விந்தாக கலங்களின் மேலதிக குளிய உருவை அகற்றுவதற்கு உதவும். இது வந்து பிள்ளை. இது எங்கே நடக்கும்னு சொன்னால் விதைமேற்ற நீரில் நடக்க போகுது. விந்தாக கலங்கள். விந்தாக கலங்கள் மேலே இது எங்கே நடக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சேட்டோலின் கலங்கள் நடக்கும். சரியா? சேட்டோலின் கலங்கள் நடக்கும். மூணாவது பாருங்கள், விருத்தியடையும் விந்துகளுக்கு போசனை வழங்கும். இதுவும் சேட்டோலின் கலங்கள் நடக்கிற விஷயம். அடுத்தது 4வது விஷயம் வந்து இன்ஹிபினை சுரக்கும். இன்ஹிபினை சுரக்கிறது யாருன்னு சொன்னால் சேட்டோலின் கலங்கள். 5வது விஷயம் டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும். அது வந்து ஓகே, எல்ஹெச்சால் தூண்டப்பட்டு டெஸ்டோஸ்டெரோன் வந்து சுரக்கப்படும். சரிதானே? இப்போ 4வது கொஷனுக்கு போவோம். 4வது கொஷனை பாருங்கள். மனித விதையின் குறுக்குவெட்டு முகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? அதில் பல சுக்கிலச் சிறுகுழாய்கள் இருப்பதை காணலாம். இப்போ நாங்கள் விதையில் குறுக்குவெட்டு முகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இப்படி தான் வரும். சரிதானே? இப்போ இது வந்து என்னது? இது வந்து ஒரு சுக்கிலச் சிறுகுழாய். சரியா? இப்படி இங்காலையும் வரப்போகுது, இங்காலையும் வரப்போகுது, இங்காலையும் வரப்போகுது. அப்படி எங்களுக்கு வந்து ஒரு குறுக்குவெட்டு முகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என்ன, விதையிட பல சுக்கிலச் சிறுகுழாய்கள் நாங்கள் இருக்கிறத வந்து பார்க்கல. சரிதானே? அது வந்து டிரெக்டான ஒரு பாயிண்ட். அது வந்து சரி. சுக்கிலச் சிறுகுழாய் ஒன்றில் விந்து பிறப்பு கலங்கள் சுற்றியலில் காணப்படும். இப்போ நாங்கள் இந்த சுக்கிலச் சிறுகுழாய்களில் பேசிக்கான கட்டமைப்பை பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கிட்ட எங்களுக்கு என்ன ஒரு மென்சவும் இருக்க போகுது. இதே கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு மென்சவும் இருக்க போகுது. சரியா? இதே கிட்ட எங்களுக்கு மேலே வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் விந்து பிறப்பு கலங்கள் இருக்கும். விந்து பிறப்பு கலங்கள் இருக்கும். இந்த ரெண்டமாக அதாவது வந்து அதை என்ன சொல்கிறது, எதேர்ச்சியான்னு சொன்னால் இப்போ சுயாதீனமாக சேட்டோலி கலங்கள் இருக்க போகுது. சேட்டோலி கலங்கள் இருக்க போது இந்த சேட்டோலி கலங்களோட வேலை என்னன்னு சொன்னால் இந்த விருத்தியடைகிற இந்த விந்துகள் இருக்குது தானே, விருத்தியடைகிற விந்துகள்னு சொன்னால் இந்த விந்து பிறப்பு கலங்கள், இந்த விந்து பிறப்பு கலங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். உணவை கொடுத்து இந்த விந்து பிறப்பு கலங்களை இப்படி மையம் நோக்கி கொண்டு வரும். சரியா? அதாவது இந்த சுக்கிலச் சிறுகுழாய்களோட மையத்தை நோக்கி இந்த சேட்டோலி கலங்கள் என்ன செய்யும் சொன்னால் விந்து பிறப்பு கலங்களை கூட்டி கொண்டு வரப்போகுது. சரியா? இதுக்கிட்ட விந்து பிறப்பு கலங்களை கூட்டி கொண்டு வந்து வைக்கும். யார்? சேட்டோலி கலங்கள். பிறகு என்ன செஞ்சிடும், அப்படியே மேலே போயிடும். திரும்பி இன்னொரு விந்து பிறப்பு கலத்தை அப்படியே உணவை கொடுத்து அதை வந்து என்ன செஞ்சிடும்னு சொன்னால் மையத்தை நோக்கி கொண்டு வந்து வைக்கும். இந்த சேட்டோலி கலங்களால் உணவுகள் கொடுக்கப்பட்டு மையத்தை நோக்கி கொண்டு வரப்பட்ட விந்து பிறப்பு கலங்கள் எப்படி மாறும்? முதலான விந்து குழியங்களாக மாறும். முதலான விந்து குழியங்களாக மாறும். அதுக்கு பிறகு எப்படி மாறும்? இங்கே இருந்து துணையான விந்து குழியங்களாக மாறும். துணையான விந்து குழியங்களாக மாறும். அதுக்கு பிறகு எப்படி மாறும்? விந்தாக கலங்களாக மாறும். அதே பிறகு விந்து கலங்களாக மாறும். அப்போ இதை எப்படி வரும்னு சொன்னால் இதில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இது வந்து என்னது? இது வந்து ஒரு சேட்டோலி கலம். சேட்டோலி கலத்தை சுற்றி யார் இருக்க போகிறார்? எங்களுக்கு வந்து விந்து பிறப்பு கலங்கள் தான் இருக்க போகிறார். இந்த விந்து பிறப்பு கலங்களுக்கு உணவை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து விட போகிறார். சரியா? அதாவது மையத்தை நோயை கொண்டு வந்து விட போகிறார். விட்டா இவர் யார்? முதல் விந்து குழியம். சரியா? இவர் யார்? இவர் வந்து துணை விந்து குழியம். சரியா? இவர் வந்து துணை விந்து குழியம். அப்படி அதே பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் விந்தாக களம், அதுக்கு பிறகு விந்து களம். சரியா? இந்த விந்தாக களமும் விந்து களமும் இப்படியே இருக்கும். இந்த மையத்தை நாங்கள் இப்படி எடுத்தோம்னு சொன்னால் சரியா விந்தாக களமும் விந்து களமும் இப்படி இருக்கும்.
சரியா, இதுக்கிட்ட இந்த ஆக மையத்தை நோக்கி எங்களுக்கு விந்துக்கலங்களும் இருக்க போது. அதுக்கு மேலே மேலே எங்களுக்கு இது வந்து துணை விந்துக்குழியமாகவும் இது வந்து முதல் விந்துக்குழியமாகவும் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்க போதும், எங்களுக்கு வந்து விந்து பிறப்பு கலங்கள் இருக்கும். சேட்டோலி செல்ஸ் அதுக்கிட்டே இருக்க போதும். இதுதான் என்னென்னு சொன்னால் ஒரு விதையிட வந்து ஒரு குறுக்குவெட்டுமாக கட்டமைப்பில் இருக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ முதலாவது பாருங்கள், சுக்கில சிறுகுழாய் ஒன்றில் விந்து பிறப்பு கலங்கள் சுற்றியலில் காணப்படும். சரியானது. சரிதானே, இதானே சுற்றியலில் காணப்படுறதுன்றது சரியானது. சரியா. மூணாவது பாருங்கள், விந்தாகு கலங்கள் சேட்டோலி கலங்களுடன் ஒட்டி காணப்படும். விந்தாகு கலங்கள் சேட்டலி கலங்களுடன் ஒட்டி காணப்படும். இது வந்து பிள்ளை. சரியா. என்னென்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விந்து பிறப்பு கலன் தான் சேட்டலி கலங்களோட ஒட்டி காணப்படும். அதான் என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பாடு உணவை கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து மயத்தை கொண்டு வந்து விடும். நாலாவது வந்து லேடி கலங்கள் மூல உயிர் மேலணி இடையே சிதறி காணப்படும். இது வந்து சரியா. இப்போ இதுதானே பார்க்க போகிறோம். இது வந்து மூல உயிர் மேலணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு சுக்கில சிறுகுழாய்களையும் இது வந்து மூல உயிர் மேலணிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மூல உயிர் மேலணிகளுக்கு இடையில் இப்படி இருக்கலாம். சரிதானே. இது வந்து என்ன, இது வந்து ஒரு சுக்கில சிறுகுழாய், இது வந்து ஒரு சுக்கில சிறுகுழாய், இது வந்து ஒரு சுக்கில சிறுகுழாய். அப்போ நாலாவது வந்து சரி. அஞ்சாவது பாருங்கள், சுக்கில சிறுகுழாய்களின் மையத்தில் விந்துகள் காணப்படும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் மையத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே என்ன விந்தாக கலங்களும் காணப்படும். அப்போ நல்ல மையத்தில் காணப்படுறது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு விந்துக்கலங்களாக இருக்கும். சரியா. அப்போ இது வந்து என்னது சரியான ஒரு கூற்று. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். அஞ்சாவது கேள்வியை பாருங்கள், மனித விந்துகளின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? விந்து இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது விந்தின் முதலுரு மென்சவ்வின் சில கிளைகோ புரதங்கள் மாற்றப்படுகின்றன. வந்து மனித விந்துகளின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? முதலாவது பாருங்கள், விந்து இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது விந்தின் முதலுரு மென்சவ்வில் சில கிளைகோ புரதங்கள் மாற்றப்படுகின்றன. இதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து நாங்கள் எடுப்போம் என்னென்னு சொன்னால் இப்போ ஃபீமேல், அதாவது பெண்ணின் இனப்பெருக்க தொகுதின்னு எடுப்போம். சரியா. பெண்ணின் இனப்பெருக்க தொகுதி. இப்போ விந்து வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இப்போ உள்ளுக்குள்ளே போக போகுது. சரியா. விந்து வந்து உள்ளுக்குள்ளே போக போகுது. உள்ளுக்குள்ளே போனோன்னே என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதானே ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி விந்து இருக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா. இதில் பல்வேறுபட்ட பதார்த்தங்கள் அதோட தலையில் காணப்படும். சரியா. அதாவது வந்து அப்பாச்சலத்தி கானில் இருந்து எங்களுக்கு வந்து சிறுநீர் வழியால் போகிற அந்த விந்தில் இப்படி பல்வேறு வகைப்பட்ட பதார்த்தங்கள் காணப்படும். சரியா. இப்போ இது வந்து பெண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ளே போன உடனே என்ன நடக்கும்னு சொன்னால் பெண் இனப்பெருக்க தொகுதியில் இருக்கிற சில பதார்த்தங்களால், அதாவது வந்து அங்கே இருக்கிற சில பொருட்களால் என்ன செய்யும்னு சொன்னால் விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கும். விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கும். இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் இப்படி தலையில் இருக்கிற இந்த பல்வேறுபட்ட வித்தியாசமான பதார்த்தங்கள் தலையில் இருக்குது தானே, அதுகள் எல்லாமே அகற்றப்பட்டு இந்த விந்து வந்து இப்படி மாறும். சரியா. இந்த விந்து வந்து இப்படி மாற போகிறார். மாறிட்டு இந்த விந்தில் சில கிளைகோ புரதங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த கிளைகோ புரதங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்ட கிளைகோ புரதங்களாக காணப்பட போகுது. சரியா. இதுதான் விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் என்ற சாப்டருக்குள்ளே வர விஷயங்கள். அதாவது வந்து ஆரம்பத்தில் பெண்ணினப்பெருக்க தொகுதிக்குள்ளே போகிற விந்து வந்து அதில் தலையில் வந்து எல்லா வகையான, அதாவது அதிகமான புரதங்கள், அதிகமான வேறு பதார்த்தங்களை கொண்டு காணப்படும். இது பெண்ணினப்பெருக்க தொகுதியில் இருக்கிற பதார்த்தங்களால்
அங்கே இருக்கிற சுரப்புகளால் அங்கே இருக்கிற தேவையில்லாத எல்லா பொருட்களும் வந்து அகற்றப்பட்டு கிளைக்கோபுரதம் மட்டும் எப்படி இருக்கும், மாற்றி அமைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த காரணத்தால் இப்போ தேவையில்லாத பதார்த்தங்கள் இல்லாமல் போனதால் அது என்ன செய்யும், ஸ்பீடாக வந்து வேலை செய்யும். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் சுக்கிலத்தோட தானே நாங்கள் விந்து அனுப்ப போகிறோம். அப்போ சுக்கிலத்தில் இருக்கிற ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ், சுக்கிலத்தில் இருக்கிற மற்ற டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன் அந்த பதார்த்தங்களும் என்ன செய்யும்னு சொன்னால் விந்துக்களோட இயங்குமாற்றல் அதிகரிக்கிறத வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உதவி செய்யும். சரியா? அப்போ விந்துக்களின் இயங்குமாற்றல் அதிகரித்தல் வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னால் பெண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ளே நடக்குது. பெண் இனப்பெருக்க தொகுதிக்குள்ளே நடக்குது. சரியா? இப்போ முதலாவது கேள்விக்கு போவோம். விந்துக்களின் இயங்குமாற்றல் அதிகரிக்கும் போது விந்தின் முதலுறவு மென்சவில் சில கிளைக்கோபுரதங்கள் மாற்றப்படுகின்றன. இது சரி. சரியா? கிளைக்கோபுரதங்கள் மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரதங்களாக மாறப்போகுது. மிச்ச புரதம் மற்ற இலிப்பிட்டுக்கள் அதெல்லாமே அகற்றப்பட போகுது. ரெண்டாவது பாருங்கள், மிக்க அளவில் அசையும் விந்துக்கள் த்ரிப்சினை விடுவிக்கும். அதாவது வந்து இதில் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் வந்து என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஒரு விந்து 2 விந்து இல்லை, மிக அதிகளவான விந்துக்களோட இயங்கும் ஆற்றல் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிகரிக்குது. அதிகரித்து இப்படி விந்துக்களின் இயங்கும் ஆற்றல் அதிகரித்த விந்துக்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரதங்களை வச்சு காணப்பட போகுது. இப்போ நாங்கள் ஒரு முட்டையை எடுப்போம், ஒரு சூளை எடுப்போம். இந்த சூழில் சில வாங்கிகள் காணப்படும். சரியா? இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரதங்கள் இருக்குது தானே, இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரதங்கள் வந்து இந்த வாங்கிகளை வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இனம் காணும். இப்போ இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரதங்கள் போய் இந்த வாங்கிகளில் போயிட்டு இணையும். அப்படி இணைஞ்சவுடனே, அதாவது இந்த உச்சி வந்து இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிளைக்கோபுரத்தில் போய் இணையும். அப்படி இணைஞ்ச உடனே இங்கே இருக்கிற உச்சி மூர்த்தத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் வெளியாகும். உச்சி மூர்த்தம் வந்து என்ன செய்யும், வெளியாகும். உச்சி மூர்த்தத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் வெளியாகும். அந்த பதார்த்தங்கள் யாருன்னு சொன்னால் எங்களுக்கு புரதங்களின அழிக்கிற பதார்த்தங்கள், அழிக்கும் பதார்த்தங்கள், அதாவது புரதங்களை நீர்ப்பகுப்பு செய்கிற பதார்த்தங்கள், அதாவது வந்து புரோட்டியேசஸ். சரியா? அதில் ஒரு வகை தான் என்னென்னா த்ரிப்சின் வந்து என்ன செய்யும், ஒரு புரோட்டியேஸு, அதாவது புரதங்களை வந்து அழிக்கும். அப்போ இந்த உச்சிமூர்த்தம் இணைஞ்ச பிறகு உச்சிமூர்த்தம் வந்து இங்கே முட்டையில் கலமென் சவ்வில் இணைஞ்ச பிறகு இங்கே உச்சிமூர்த்த தாக்கத்தால் உருவாக்கப்படுற புரதங்களை நீர்ப்பகுப்புற பதார்த்தத்தால் இந்த பகுதி அப்படியே இல்லாமல் செய்யும். சரியா? இந்த பகுதி அழிக்கப்பட்டு தலை வந்து என்ன செய்யும்னு சொன்னால் தலை வந்து முட்டைக்குள்ளே வந்து போகுது. இதுதான் நோமலான கருக்கட்டல் செயற்பாடு. அப்போ மிக்க அளவில் அசையும் விந்துக்கள் த்ரிப்சினை விடுவிக்கும். அதாவது வந்து இயங்குமாற்றல் அதிகரித்த விந்துக்கள்லையும் மிக வேகமாக போகிற விந்து மருந்தான் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முட்டையில் போய் இணையும். சரியா? யார் ஃபாஸ்ட்டாக போய் இணைகிறாரோ அவர் தான் என்ன செய்வார்னு சொன்னால் உச்சி மூர்த்த தாக்கத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரப்போகிறார். அப்போ அந்த இதில் என்ன உங்களுக்கு என்ன வரப்போகுது, த்ரிப்சின் வந்து வெளியாகும். அப்போ ரெண்டாவது சரி. மூணாவது பாருங்கள், இயங்குமாற்றல் அதிகரிக்கப்பட்ட விந்துகளில் மாத்திரமே உச்சி மூர்த்த தாக்கம் நிகழும். சரியா? இது வந்து சரி. சரியா? இப்போ எங்களுக்கு வந்து விந்துக்களில் இயங்குமாற்றல் அதிகரிக்கப்பட்ட விந்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும், நல்ல ஸ்பீடாக நீந்த போகுது. அந்த ஸ்பீடாக நீந்துற அந்த விந்துக்கள் தான் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு வந்து முட்டையில் போய் இணைஞ்சி உச்சி மூர்த்த தாக்கத்தை உருவாக்க போகுது. அப்போ மூணாவது சரி. நாலாவது பாருங்கள், விந்து இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கப்பட்ட விந்துக்கள் தெளிவு வளையத்தில் உள்ள வாங்கிகளோடு இணையலாம். நான் சொன்னது இந்த கலமென் சவ்வு, இது வந்து தெளிவு வளையம். சரியா? இந்த தெளிவு வளையத்தில் இருக்கிற இந்த வாங்கிகளோட இந்த என்ன செய்யலாம், விந்துக்களின் இயங்குமாற்றல் அதிகரித்த விந்துக்கள் போயிட்டு இணையலாம். அதுவும் வந்து சரி. நாலாவது வந்து விந்து இயங்கும் ஆற்றல் அதிகரிப்பு விதை மேற்திணிவில் ஆரம்பிக்கும். இது வந்து பிழை. ஏன் அது எங்கே ஆரம்பிக்கும்னு சொன்னால் பெண்ணினப்பெருக்க தொகுதியில் ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விதை மேற்திணிவில் சில பதார்த்தங்கள் சுரக்கப்பட்டு அங்கே விந்து வந்து இயங்காத நிலைமையில் பேணப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் விந்துக்கு வந்து அதோட முற்றுமுழுதான அதோட தலை நடுத்துண்டு வால் என்ற கட்டமைப்பு வந்து வழங்கப்படுறது எங்கேன்னு சொன்னால் இந்த விதை மேற்திணிவில் தான்.
அப்போ இந்த இதுவும் சரி. அடுத்தது ஸ்ட்ரக்சருக்கு போவோம். மனித ஆண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் சரியா, இப்போ எக்ஸாம்ஸுக்கு போகிறீங்க 2024 இருக்கலாம், அங்கே ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு மொத்தம் எத்தனை, இப்போ ஒரு ரெண்டு வருஷம்னு சொன்னால் மொத்தமே ஒரு 6 டேர்ம் தான் நடக்க போகுது எக்ஸாம். இந்த 6 டேர்மை வச்சுட்டும் உங்களுக்கு இப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத இயலுமா? இந்த இது உங்களுக்கு போதுமானு கேட்டால் உண்மைக்குமே காணாது பிள்ளைகள். சரி, அப்போ போதுமான அளவுக்கு பேப்பர் செய்கிறது தான் என்னது புத்திசாலித்தனம். சரியா, இப்போ கணக்க பேருக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா பேப்பர் செய்கிறதே இல்லை. பேப்பர் செய்யாமல் டிரெக்டாக ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் போகிறோம். நீங்கள் எவ்வளோத்துக்கு பேப்பர் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. சரி, இப்போ ஒரு காலமும் பேப்பர் செய்கிறதால குறைஞ்சி போகிறதில்ல, உங்களோட மார்க்ஸ் தான் கூட போகுது. இப்போ தியரி படித்தா அப்படி சொல்ல மாட்டேன் நான். தியரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு இது தெரியுமான்னு யாரும் கேட்க போகிறலே. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் தானே, அப்போ நீங்கள் அதுக்கு தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ யாரும் கேட்க போகிறல. அப்போ டிரெக்டாக நீங்கள் கொஷின்ஸுக்கு தான் ரெடி ஆகிட்டு போகணும். அப்போ நீங்கள் எவ்வளோ பேப்பர் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல விஷயம். இப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அந்த தெரியாத விஷயத்தை தியரியை பார்க்கறத விட நீங்கள் பேப்பர் செய்யலாம். அடுத்தது இப்போ நீங்கள் பேப்பர் ஒன்று செய்கிறதால உங்களுக்கு ஆல்ரெடி படித்து வச்சுருக்கிற விஷயங்கள் என்ன செய்யணும்னா திரும்பி ரிப்பீட் வரத்தானே போகுது, அந்த ஞாபகத்துக்கு வரத்தானே போகுது. அப்போ உங்களுக்கு அதில் எந்த விதமான நஷ்டமும் வரப்போகிறல பேப்பர் செய்கிறதால. அப்போ கட்டாயம் எவ்வளோ பேப்பர் செய்யலுமோ அவ்வளோத்துக்கு பேப்பர் செய்யணும். சரியா, இப்போ முதலாவது பார்ப்போம். முதலாவது பாருங்கள், இதில் உங்களுக்கு இதில் இந்த முதலாவது என்னது, இது விதைப்பை. சரியா, இது விதைப்பை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விதை. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விதை மேற்றுணிவு. சரியா, நாலாவது பாருங்கள், நாலாவது அப்பாற்செலுத்திக்கான். அஞ்சாவது பாருங்கள், அஞ்சாவது உங்களுக்கு கூப்பரின் சுரப்பியாக இருக்கும். கூப்பரின் சுரப்பியாக இருக்கும். ஆறாவது உங்களுக்கு குதம் இல்லைன்னா நீங்கள் நேர்குடல் என்று எழுதினாலும் ஓகே தான். சரியா, ஏழாவது உங்களுக்கு சுக்கில புடக சுரப்பி. சுக்கில புடகம் மன்னம் எழுதினால் சரிதான், சுக்கில புடக சுரப்பி என்று எழுதினாலும் சரியான விஷயங்கள் தான். எட்டாவது சிறுநீர்ப்பை. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னிற்கும் சுரப்பி. பத்தாவது உங்களுக்கு சிறுநீர் வழியாக இருக்கும். 11வது ஆண்குறியாக இருக்கும். சரியா, இதில் உங்களுக்கு மொத்தமாகவே இதில் மொத்தம் 11 குறிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ 11ல் 10 தர 2 படி உங்களுக்கு 20. அதை விட மேலதிகமாக நீங்கள் இந்த விதை மேத்திணிவை சரியாக குறிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மார்க்ஸ், 23. அடுத்தது போவோம். உடலறைக்கு வெளியே விதைப்பை காணப்படுவதற்கான காரணத்தை சுருக்கமாக விளக்குக. முதலாவது காரணம் என்னென்னு நீங்கள் எழுதணும். காரணம் என்னென்னா உடலறைக்கு உடல் வெப்பநிலையை விட சூழல் வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ் குறைவு. சரியா, அதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு விந்து உற்பத்தி, சரியா, விந்தாக்கம், விந்து உற்பத்தி உங்களுக்கு வினைத்திறனாக நடக்கும். இந்த ரெண்டையும் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1க்கு 3 படி 2க்கும் 6 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், விதைகளில் காணப்படும் பின்வரும் கலங்களால் சுரக்கப்படும் ஓமோன் இல்லைன்னா ஓமோன்களை தருக. சேட்டோலின் களம் என்னது சுரக்கும்? சேட்டோலின் களம் உங்களுக்கு இன்ஹிபினை சுரக்க போகுது. லேடிக்கின் களம் உங்களுக்கு என்ன சுரக்க போகுது? டெஸ்டோஸ்டெரோனை சுரக்க போகுது. அப்போ நீங்கள் 1க்கு 3 படி 2க்கும் உங்களுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், மேலே குறிப்பிட்ட ஓமோன்களினால் ஆற்றப்படும் தொழில்களை குறிப்பிடுக. இதில் இன்ஹிபின் தொழில் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்னது
விந்தாக்கம் மிக அதிகளவில் நடைபெற்றால் என்ன செய்யும் என்று சொன்னால் இன்ஹிபின் அது வந்து எஃப்எஸ்ஹெச் சுரத்தலை வந்து நிரோதிக்கும். சுரத்தல் நிரோதிக்கும். சரியா? இதே வந்து நீங்கள் டெஸ்டோஸ்டெரான் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ரெண்டு. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அண்ட்ரஜன் எஃபெக்ட், அதாவது வந்து ஆண் ஆண்ட அண்ட்ரஜனிக், இல்லை இங்கிலீஷில் எழுதுவோமே, சரியா? தாக்கங்களிற்கு பொறுப்பானது. சரியா? அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து விந்தாக்கம் மிக அதிக அளவில் நடைபெற்றால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஜிஎன்ஆர்ஹெச் சுரத்தலும் அடுத்தது வந்து எஃப்எஸ்ஹெச் சுரத்தலும் நிரோதிக்கப்படும். இந்த 4 பாயிண்ட்ஸும் எழுதுனீங்கன்னா 12 மார்க்ஸ் வரும். அங்கெல்லாம் வந்து விதை மேய்த்தனவின் தொழில் யாது? விதை மேய்ச்சனின் தொழில் என்ன? முதலாவது வந்து விந்தினை சேமித்தல், தற்காலிகமாக சேமித்தல். இது வந்து விந்திக்கு வந்து இயங்கும் ஆற்று நிலை வழங்குதல். இந்த ரெண்டையும் எழுதியிருந்தீங்கன்னா 6 மார்க்ஸ் வரப்போகுது. 1க்கு 3 3 படி. இப்போ பி பாட்டை பார்ப்போம். இதில் வந்து ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ வந்து என்ன? ஏ வந்து உங்களுக்கு விந்து தாய்க்களம், விந்து பிறப்பு களம் இல்லைன்னா வேணும் விந்து தாய்க்களம் என்றாலும் சரிதான். தாய்க்களம் அல்லது விந்து பிறப்பு களம். விந்து பிறப்பு தாய்க்களம்னா பிள்ளை, அது வந்து வேறு. சரியா? விந்து பிறப்பு தாய்க்களம் என்றது வேறு. விந்து தாய்க்களம் என்று சரி, இல்லைன்னா விந்து பிறப்பு களம் என்றாலும் சரி. பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பி வந்து சேட்டோலியின் களம். சரியா? சியை பாருங்க. சி வந்து முதல் விந்து குழியம். டி வந்து துணை விந்து குழியம். எஃப் வந்து விந்துக்களம். முதலாவது பாருங்கள். அப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 4 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ் வரப்போகுது. அடுத்தது விந்து பிறப்பு செயல்முறையின் படிமுறைகள் கீழே காட்டப்பட்டுள்ளது. அதில் நடைபெறும் பொருத்தமான களப்பிரிவு முறைகளையும் பொருத்தமான களங்களின் நிலையையும் தரப்பட்ட இடத்தில் குறிப்பிடுக. சரியா? முதலாவது பாருங்கள், இந்த விந்து பிறப்பு தாய்க்களம். சரியா? விந்து பிறப்பு தாய்க்களத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். குறிக்கணும். இப்போ வந்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் தந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ஐ வந்து ஃபுல்லாகவே குறிக்கணும். இதில் ஈஸியாக சொல்லலாமே என்ன, உங்களுக்கு ஜி வந்து என்று சொல்லலும். ஜி வந்து உச்சி மூர்த்தம். சரியா? உச்சி மூர்த்தம். அங்கெல்லாம் வந்து ஹெச் வந்து நீங்கள் தலை என்று சொல்லலாம். ஐ வந்து நீங்கள் கழுத்து என்று சொல்லலாம். எஃப் வந்து நீங்கள் கருன்னு சொல்லலாம். அங்கால இ வந்து நடுத்துண்டுன்னு சொல்லலாம். நடுத்துண்டு.
அங்கே டி வந்து இலைமணி, அங்கே சி வந்து நாங்கள் மொத்தமாகவே சேர்த்து வால்னு சொல்லலாம். பி வந்து முதல் ஒரு மென்சவ்வு, அங்கால ஏ வந்து என்னது எங்களுக்கு வந்து சவுக்கு மொழியாக இருக்க போகுது. இப்போ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து மொத்தம் 10 இருக்குது. ஆகவே 12 20 என்ற மாதிரி வரும். சரியா? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் சுக்கிலம் என்றால் என்ன? இதில் முதலாவது நீங்கள் எழுதணும். இதில் விந்து சக 3 சுக்கில சுரப்பிகளினதும் பாய்மம். சரியா? இது ரெண்டையும் கொண்டதுதான் என்னது எங்களுக்கு சுக்கிலம். சரியா? இந்த ரெண்டையும் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து சுக்கிலத்தின் எச்சுரப்புக்கள் உள்ளடக்கப்படுகின்றது என்று சொல்லக்குள்ள நீங்கள் எழுதலாம் என்னது முன்னேற்கும் சுரப்பி, கூப்பரின் சுரப்பி, அங்கே வந்து சுக்கில புடக சுரப்பி. இதில் உங்களுக்கு வந்து இந்த முன்னிற்கும் சுரப்பிக்கும் கூப்பரின் சுரப்பிக்கும் 2 மார்க்ஸ் படி 4 மார்க்ஸ் வரும். சுக்கில புடக சுரப்பிக்கு 3 மார்க்ஸ் வரும். மொத்தமாக 7 மார்க்ஸ் வரப்போகுது. சரியா? அடுத்தது பாருங்கள், சுக்கிலத்தில் காணப்படும் கூறுகளை தருக. சுக்கிலத்தில் காணப்படுற கூறுகள்ண்டா புரோஸ்டோகிளாண்டின், மெயினாக நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் புரோஸ்டோகிளாண்டின். அடுத்தது வந்து ஃப்ரக்டோஸ், மூணாவது வந்து சீதம், நாலாவது விட்டமின் சி இல்லைண்டா அல்லது அஸ்கோபிக் அமிலம், அஸ்கோபிக் ஆசிட். அடுத்தது ஹோமோன்களும் வரப்போகுது. சரியா? ஹோமோன்கள் டெஸ்டெஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன் ரெண்டும் வரும். டெஸ்டெஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன் ரெண்டும் வரப்போகுது. இதில் நீங்கள் ஏதாச்சும் 3 நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அடுத்தது வந்து இனப்பெருக்கத்தில் சுக்கிலத்தின் பயன்பாட்டை தருக. முதலாவது விஷயம் என்னென்னா விந்துக்களின் அசைவு, ரெண்டாவது வந்து விந்துக்களின் போசனை. சரியா? இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? விந்துக்களின் அசைவு, விந்துக்களின் போசனை. விந்துக்களின் அசைவுக்குரிய பதார்த்தங்கள் காணப்படலாம், விந்துக்களின் போசனைக்குரிய பதார்த்தங்கள் காணப்படலாம். இது ரெண்டையுமே நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது துணை சுரப்பிகள் 3ஐயும் கேட்டு அதில் சுரக்கப்படுற சுரப்புகளை கேட்டு என்ன தொழிலுன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது வந்து நாங்கள் சுக்கில புடக சுரப்பி எழுதுவோம். சுக்கில புடக சுரப்பியால் உங்களுக்கு சுரக்கப்படுற சுரப்புகள் என்ன? இதில் வந்து இருக்கிற பதார்த்தங்கள்னு சொல்லக்குள்ள ஒன்று வந்து சீதம், அடுத்தது வந்து ஃப்ரக்டோஸ், அடுத்தது வந்து அஸ்கோபிக் அமிலம். இதை நீங்கள் எழுதியிருக்கணும். தொழில்கள்னு சொல்லி கேட்கக்குள்ள சீதம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் யோனி மண்டலின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கும். அமிலத்தன்மையினை நடுநிலையாக்கும். அடுத்தது வந்து விந்துக்களுக்கு போசனை வழங்கும். எனது ஃப்ரக்டோஸ். இப்படி நீங்கள் ஏதாச்சும் 2 தொழில் நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது வந்து முன்னேற்கும் சுரப்பி. முன்னேற்கும் சுரப்பில் அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் இதில் வந்து நொதியங்கள் காணப்படும். அடுத்தது வந்து சிட்ரேட் காணப்படும். சரியா? நொதியங்கள், அடுத்தது வந்து சிட்ரேட்டுகள் காணப்படும். நொதியங்கள்னு சொன்னேன்னா அந்த நொதியங்கள் வந்து இப்போ விந்துக்கள் வந்து ஒன்றா சேர்றதை வந்து தடுக்கும். சரியா? அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் சுக்கிலத்தை வந்து
திரளச் செய்யும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பரின் சுரப்பி. இதில் வந்து உங்களுக்கு சீதம் அல்லது காரத்தன்மையான பாய் ரெண்டும் இருக்கும். சரி, அல்லது ரெண்டும் இருக்க போகுது. சரியா? இது என்ன செய்யும்னு சொன்னால் இதில் வேலை என்னென்னா இது வந்து சிறுநீரால் வர சிறுநீரினால் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைக்கும். சரியா? இதை நீங்கள் சரியாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 36 மார்க்ஸ் இதுக்குள்ளே வரப்போகுது. இது முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்கள், இது அந்த இனப்பெருக்க தொகுதியில் உங்களுக்கு ஹோமோன்களோட பங்களிப்பை காட்டுற படங்களும் வர ஹோமோன்களும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் விளங்கும். இது வந்து என்ன? பரிவாகங்கள். அதிலிருந்து GnRH உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது இது வந்து முற்பக்க கபச்சுரப்பி. சரியா? இது வந்து FSH, இது வந்து LH. சரியா? LH வந்து என்ன செய்யும்? இந்த பெட்டியிலிருந்து காணப்பட்டிருக்கிறது எல்லாமே எங்களுக்கு இது பகுதிகள். FSH வந்து சேட்டோலி கலங்களை தூண்டும். LH வந்து லேடிக்கின் கலங்களை தூண்டி எங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும். சரியா? சேட்டோலி கலங்கள் இன்ஹிபினை சுரந்து அந்த இன்ஹிபினை என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே நிரோதிக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடங்களுக்கு 3 மார்க்ஸ் படி அவங்களுக்கு வந்து 12, மற்றதுக்கு 12, 24 மார்க்ஸ் வந்திருக்கும். 24, 36, 60 மார்க்ஸ். இதில் உங்களுக்கு 40 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் வந்திருக்கும். சரியா?